அடுத்து வேதாம் பள்ளியிலே ஆசிரியராய் பார்க்கிற வேலை, அடுத்து ஒரு போதகனான வேலை. இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 2000 ஊழியர்களை உருவாக்கி 70 சபைகளை உருவாக்கி ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஒன்ஸ் அகைன் தேவன் உங்கள் எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவனே, நான் எல்லைகள் சொல்லும்போது பிள்ளைகள் அல்ல, குடும்பம் அல்ல, என் ஜெப வாழ்க்கையை இன்னும் விரிவாக்குவீராக, என்னுடைய தரிசனங்களை விரிவாக்குவீராக, என் பாரங்களை விரிவாக்குவீராக, என் வேத வாசிப்பை விரிவாக்குவீராக. ஒரு உண்மையை சொல்லுகிறேன், ஆரம்ப நாட்களிலே தூங்க முடியாது, தூக்கம் வராது. அதற்காக வேதம் வாசித்த நாட்கள் உண்டு. உண்மை அதுதான். தூங்க முடியாது, தூக்கம் வராத நேரத்தில் வேதம் வாசிப்பேன். அது அப்படியே கை நழுவி கீழே விழுந்துடும். இன்றைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஔஷதம். சொன்னேன், இதை விட இன்பம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி, அதனுடைய விளைவுதான் ஒரு 13,000க்கு மேற்பட்ட செய்திகளை இந்த ஊடகத்திலே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். கடந்த ஒரு மாதத்தில் ஏறக்குறைய நான் பல தேசங்களுக்கு சென்றேன். ஐரோப்பிய நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலும், அதாவது இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும், ஒவ்வொரு நாளிலுமே ஏறக்குறைய ஒரு 3 செய்திகளை நான் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏறக்குறைய 36 செய்திகளை அங்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்கள், யாருடைய எல்லைகளை விரிவாக்குகிறார், எப்படி விரிவாக்குகிறார்? நம்பர் 1, யாருடைய விலை விரிவாக்குகிறார்? நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் யாருடைய எல்லைகளை விரிவாக்குகிறார்? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதாவது 3ஆம் வசனம். அவன் கல்லறையிலே குடியிருந்தான். காலையிலே சொன்னேன், கல்லறையிலே. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இந்த வார்த்தை வருகிறது. அதை எடுத்துக்கொள்ளும்படி விரும்புகிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். லூக்கா 8:26. யார் இவன்? வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நிர்வாணம் உள்ளவன். லூக்கா 8:26 வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்பர் 1, நெடுநாட்களாய் பிசாசு பிடித்தவன். கவனியுங்கள், நெடுநாட்களாய். அடுத்து சொல்ல விரும்புகிறேன். 2வது, வஸ்திரம் தெரியாதவன். தான் நிர்வாணி என்பது அவனுக்கே தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது unconscious man. He doesn't know what he's doing. He doesn't know what he speaks. He doesn't know where he goes. தமிழில் சொல்லுகிறேன், நான் என்ன செய்கிறேன் தெரியாது, என்ன பேசுகிறேன்